துலாம் ராசிக்கு 2ஆம் வீடான விருச்சக ராசியை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்குறார். அதே போல் பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு 4ஆம் வீடான மகர ராசியை குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையின் மூலமாக சமசத்ம பார்வை என்று சொல்லுவோம், அந்த பார்வை மூலமாக பார்க்குறாரு. அதுக்கடுத்தபடியாக துலாம் ராசிக்கு 6ஆம் வீடான மீன ராசியை தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கிறார். கடன் எப்பா சாமி, என்னால் கடனை கட்ட முடியல, வட்டிக்கு மேலே வட்டி கட்டிட்டேன், என்னால் திரும்ப சமாளிக்கவே முடியல அப்படிங்கிற வருத்தமும் கவலையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்குன்னா குருவின் பார்வை மூலமாக உறுதியாக பிரச்சனை சால்வ் ஆகும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப ஒற்றுமை என்பது இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய குடும்ப நண்பர்கள், குடும்ப உறவினர்கள், உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். என் குடும்பம் போல் உண்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் உறுதியாக உங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. துலாம் ராசி என்பர்களில் யாரெல்லாம் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, தொலைக்காட்சி சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, அதிகாரி என்று சொல்லக்கூடிய அரசாங்க துறையில் வேலை பார்க்கின்ற அத்தனை வகையான மேல் அதிகாரிக்குரிய அங்கீகாரத்துக்குரிய விஷயங்களில் யாரெல்லாம் பணி செய்கிறீர்களோ அத்தனை விதமான நபர்களுக்கும் குரு பார்வை மூலமாக ப்ரமோஷன் உண்டு. பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி அதிசாரமாக இந்த மாதம் 18ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி பயணம் செல்கிறார். அப்போ இந்த குரு பகவான் அதிசாரமாக போகிறாருன்னா என்ன, அதோடைய விளக்கம் என்ன அப்படின்னா, குரு பகவான் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு ராசியில் ஒரு வருஷம் நிரந்தரமாக இருப்பார். சில நேரங்களில் என்ன பண்ணுவார்னா வக்கரமாகி ரிவர்ஸில் வருவார். பல நேரங்களில் என்ன பண்ணுவார்னா பட்டுன்னு கொஞ்சம் முன்கூட்டியே நடந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வேகமாக ஒரு ராசியை விட்டு கடந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வருவார். இதுதான் அதிசாரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்பொழுது மிதுன ராசிக்குள்ளே கடந்த மே மாதம் நுழைந்த குரு பகவான் தற்போது அதிசாரமாக கடக ராசிக்குள்ளே இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி உள்ளே நுழைகிறார். அப்போ கடகராசிக்குள்ளே நுழைவதனால் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது? இந்த குருவின் பார்வை ஒவ்வொரு ராசிக்குமே பல மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ பார்த்திங்கன்னா கடகராசிக்குள்ளே அவர் நுழைஞ்சு அவர் ஒரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சக ராசியை இனிமேல் பார்ப்பார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பார். தன்னுடைய 9ஆம் பார்வையாக டைரெக்டாக பார்த்திங்கன்னா மீன ராசியை பார்ப்பார், தன்னுடைய ராசியவே பார்ப்பார். அப்போ மீனத்தில் சனி பகவான் என்ன பண்ணுறாரு, வக்ரமாய் உட்காந்துருக்காரு. இந்த வக்ரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பல பேரை பாடாப்படுத்த வேண்டிய சூழ்நிலையெல்லாம் எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஏற்படுது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த குரு பார்வை மூலமாக சனி பகவானுடைய கொஞ்சம் அந்த வக்ர நிலையில் உள்ள தாக்கம் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் நம்மளுடைய குரு பகவான் கடகராசிக்குள்ளே இருப்பார். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் ரிவர்ஸில் வக்கரமாகி மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு அதிசார பலன்கள் மூலமாக என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் கடக ராசியில் அமர்ந்து அதிசாரமாக உள்ளே நுழைந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களில் கவனம் என்ற சூழ்நிலை இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது துலாம் ராசிக்கு 2ஆம் வீடான விருச்சக ராசியை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்குறார். அதே போல் பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு 4ஆம் வீடான மகர ராசியை குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையின் மூலமாக சமசத்ம பார்வை என்று சொல்லுவோம், அந்த பார்வை மூலமாக பார்க்குறாரு. அதுக்கடுத்தபடியாக துலாம் ராசிக்கு 6ஆம் வீடான
மீன ராசியை தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கிறார். அப்போ இந்த பார்வைக்கான பலன்கள் என்ன அப்படிங்கும்பொழுது ஒரு விஷயந்தான், கடன் கடன் கடன். எப்பா சாமி, என்னால் கடனை கட்ட முடியல, வட்டிக்கு மேலே வட்டி கட்டிட்டேன், என்னால் திரும்ப சமாளிக்கவே முடியல அப்படிங்கிற வருத்தமும் கவலையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்குன்னா குருவின் பார்வை மூலமாக உறுதியாக பிரச்சனை சால்வ் ஆகும். உறுதியாக கடன் சுமை குறையப் போகிறது. மன அழுத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை. மன அழுத்தம் பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு கிட்டத்தட்ட போன வருடம்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எதையுமே ஒரு நிலையான தன்மையில் முடிவெடுக்க முடியல. ஃபுல்லாமே டிப்ரெஷன், குழப்பம் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்திருக்கும். அந்த நிலையை அப்படியே மாற்றி குரு பகவான் மன அழுத்தத்தை நீக்கப் போகிறார். அதே போல் பொருளாதார விஷயங்களில் ஏற்கனவே ஏற்பட்ட தடைகள் அத்தனையுமே விலகப் போகுது. எங்கேயா பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க, கொடுத்த பணம் வரல, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கொடுத்த பணம் திரும்ப வரும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப ஒற்றுமை என்பது இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது. உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய குடும்ப நண்பர்கள், குடும்ப உறவினர்கள், உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். என் குடும்பம் போல உண்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் உறுதியாக உங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. இதில் நம்மளுடைய துலாம் ராசியில் யாரெல்லாம் மேற்படிப்புக்காக வெளிநாடு போகணும் அல்லது மேற்படிப்புக்காக வெளியூர் போகணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறீங்களோ, அல்லது ஏற்கனவே வெளி மாநிலத்திலேயோ நாட்டிலேயோ வெளி ஊர்லேயோ படிக்கிறீங்களோ, அத்தனை விதமான மாணவர் செல்வங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தையும், நல்ல திறமையான ஒரு குழந்தை, பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் உறுதியாக பயன்படும். நீங்கள் அப்படியே உங்களுடைய எந்த போட்டியில் நீங்கள் கலந்துட்டால் வெற்றி பெறுவீங்க. இந்த போட்டி அந்த போட்டி எந்த போட்டினாலும் வெற்றி தான். துலாம் ராசிக்கு வெற்றிக்குரிய ஒரு கனி உறுதியாக காத்திருக்கு. அப்போ நீங்கள் உங்களுக்கான செயல்பாடை, உங்களுக்கான ஒரு விஷயங்களை நீங்கள் கரெக்டாக சிந்தித்து உங்களுடைய சுய ஜாதகத்தை சோதித்து அதனை பார்த்த பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம், அதற்கான செயல்பாடை செயல்படுத்தலாம். நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு வீடு மனை கட்டுவதற்கான யோகங்கள் உண்டாக போகிறது. புதிய வீடு மனை கட்டுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா தன்னுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் மகிழ்ச்சி அடைவீங்க. உங்கள் அம்மாவுக்கு என்ன பிரச்சனை, எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கான சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள் சாதகமாக தருகின்றன. நம்முடைய துலாம் ராசி என்பர்களில் யாரெல்லாம் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, தொலைக்காட்சி சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, அதிகாரி என்று சொல்லக்கூடிய அரசாங்க துறையில் வேலை பார்க்கின்ற அத்தனை வகையான மேல் அதிகாரிக்குரிய அங்கீகாரத்துக்குரிய விஷயங்களில் யாரெல்லாம் பணி செய்கிறீர்களோ அத்தனை விதமான நபர்களுக்கும் குரு பார்வை மூலமாக ப்ரொமோஷன் உண்டு. ரொம்ப நாளாக ப்ரொமோஷனுக்காண்டி காத்திருந்தீங்கல்ல, எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அந்த ப்ரொமோஷன் நீங்கள் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில், நீங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உங்களை தேடி கொடுப்பதற்கான பாக்கியம் உண்டாக போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் இனி வரும் காலங்களில் ரொம்ப ரொம்ப நிதானமாக ரொம்ப யோசித்து பண்ணிங்கன்னா வெற்றி மகிழ்ச்சி என்பது நம்மளுடைய துலாம் ராசிக்கு குரு பார்வை மூலமாக உறுதியாக கிடைக்க போகுது என்பது உண்மை. அதாவது நம்ம பல யூடியூப் சேனலில் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இருந்தாலும் நம்முடைய பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் மூலமாக நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் மட்டும் கிடையாது, வெளிநாடுகள்லேருந்து பல நாடுகள்லேருந்து நமக்கு கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. சார் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கு நடந்துச்சு, சனி பயிற்சி வீடியோ எடுத்துக்கோங்க, குரு பயிற்சி வீடியோ எடுத்துக்கோங்க, ராகுகேது பயிற்சி வீடியோ எடுத்துக்கோங்க. ஸோ அத்தனை வீடியோலையுமே அதிக கமெண்ட்ஸ் நம்ம பேசுனதில் வாங்கின ஃபஸ்ட்டு சேனல் அப்படின்னா நம்முடைய பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் தான். அதுக்கு உங்களுடைய மேலான ஆதரவு தான் காரணம். நம்ம வீடியோ போட்டோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணுறீங்க,
அதே போல் உங்களுடைய கமாண்ட்ஸும் கொடுக்கீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல விதமான கமாண்ட்ஸ் அதிகமானவர் கொடுக்கீங்க. சில நபர்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிப்படைஞ்சிருப்பாங்க. அதனால் அவங்க சில தேவையில்லாத கமாண்ட்ஸும் அவங்க மனசுக்குள்ள வார்த்தைகளை வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வருத்தப்பட போகிறது கிடையாது. ஏன்னா நம்மளுடைய வேலையை சரியாக பார்க்கணும். அப்போ தான் நம்ம அத்தனை பேருடைய வாழ்க்கைக்குரிய விஷயங்களை ஒரு கிரக ரீதியாக ஆராய்ந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இப்போ பேசின அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் அதிசாரமாக, அதாவது குரு பகவான் அதிசாரமாக செல்லும்பொழுது உங்களுக்கு ஏற்படும், உங்களுடைய ராசியின் ரீதியாக உங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள் அப்படிங்கிற பொது பலன் தான் பார்த்துருக்கீங்க. இது ஒரு 20% சேஞ்சஸ் கண்டிப்பாக உண்டு. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் தெளிவாக சொல்ல முடியும். அப்போ நீங்கள் மறக்காமல் இந்த கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க. உங்களுடைய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு கொடுங்க. மேலும் உங்கள் மூலமாக நாங்கள் வளர்ச்சி அடைய உங்களுடைய ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம்.